Hi my dear friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். The main thing is ஒரு பிஎஸ்சி நாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஐடிஎஃப் கம்பெனில ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா உங்க கனவு நிறைவேற போதுங்க. சினர்ஜியில இருந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மே மந்த் சினர்ஜியோட எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி சினர்ஜி பத்திய ஒரு சின்ன டீடைல் சொல்லிடுறேன். சினர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 600 ஷிப்ஸ் இருக்கு. 28,000 ஆஃப் சீஃபரர்ஸ் வந்து அதுல ஒர்க் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றது வந்து ஒரு கண்டிப்பா உங்களோட ஒரு பெரிய கனவா தான் இருக்கும். கண்டிப்பா உங்க கனவு நிறைவேறும். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்களா இதுக்கு அப்ளை பண்றதோட எலிஜிபிலிட்டியை நம்ம பார்க்க போறோம். ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 1st ஆஃப் ஆகஸ்ட் 1997க்கு மேல, அதாவது அதுக்கு மேல உங்களோட பிறந்தவங்களா இருக்கணும் நீங்க. அதே போல சில பிஎஸ்சி நாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர்ல உங்களோட அக்ரிகேட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 60% இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 50 மேல பெர்சன்டேஜ் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். சோ இந்த எக்ஸாம் எத்தனை மணி நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 hours மொத்தம் நடக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் 200 மார்க் டோட்டலா கன்சிஸ்ட் பண்ணுது. இந்த 200 மார்க்ஸ்ல 100 மார்க் பாத்தீங்கன்னா மரைன் ஜெனரல் நாலேஜ் சப்ஜெக்ட் அண்ட் 100 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் உங்களுக்கு இதா இருக்கும். தென் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு 1 மார்க் அவார்ட் பண்றாங்க அண்ட் ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்றாங்க. நீங்க ஸ்கிப் பண்ற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத இப்போ நான் அடுத்தது நான் சொல்றேன். சோ 100 மார்க் மரைன் ஜெனரல் நாலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் நேவிகேஷன், நாலேஜ் ஆஃப் நேவிகேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நேவிகேஷனல் சார்ட் லைட் அண்ட் ஷேப் அண்ட் சவுண்ட் சிக்னல், பேசிக் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர், fire safety, knowledge of basic firefighting equipments, basic cargo work, knowledge of terms, basic terms associated with stability, understanding of common terms associated with ships, meteorology and oceanography. Remaining 100 mark English and aptitude பாத்தீங்கன்னா உங்களுக்கு numerical reasoning and data interpretation, verbal reasoning and non-verbal reasoning, spatial and abstract reasoning and English. So இந்த ரெண்டு டாபிக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்க போறாங்க. சோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சினர்ஜி எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.